தமிழ்நாட்டு மைந்தரக சிந்தனை செய்க, அந்த கால எட்டப்படியார் அரசை நினைவு கூறுக. இந்த கால விடிய அரசு செய்யும் அநியாயத்தை பாருங்க, நம் எட்டப்படியார் அரசு போல வருமா? அதுவே புரட்சி தலைவர் முன்மொழிந்த மக்களாட்சி தத்துவா. அதுவே புரட்சி தலைவி மொழிமொழிந்த மக்களுக்கான ஆட்சி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலரவே உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலக்க போடுங்க. 5ம் 10ம் கேட்க வேணாம், ஒரு 10,000 ரூபாயை கையில் தருவாரே. தாய்மார்கள் மகிழ்ந்திருக்க மாதந்தோறும் 2,000 ரூபாயை கள்ளி தருவாரே. முதியவர்கள் துணையாக ஓய்வூதியம் 2,000 என உயர்த்தி வைப்பாரே. ஆட்டோ வாங்க 75ம் வடியங்க 25 மானியம் தந்து வாழ வைப்பாரே. படிச்ச புள்ளை கல்வி கடன் அத்தனையுமே முழுசாத தள்ளுபடி செஞ்சு பார்க்க வருவாரே. டாக்டராக ஆசைப்பட்டா இடகது கீடு 10% தந்து ஏற்றி வைப்பாரே. வேலையில்லா பட்டதாருக்கு 2,000 பிளஸ் முடிச்சிருந்தா 1000 சேருமே. சிறுபான்மை மகர் கடன் வியாபாரி கூட்டுறவு கடன் வட்டியே இல்லாமல் தள்ளுபடி செய்வாரே. தமிழ்நாட்டு மைந்தர்கள் சிந்தனை செய்க, அந்த கால எட்டப்படியார் அரசை நினைவு கூறுக. இந்த கால விடிய அரசு செய்யும் அநியாயத்தை பாருங்க, நம் எட்டப்படியார் அரசு போல வருமா? அதுவே புரட்சி தலைவர் மொழிமொழிந்த மக்களாட்சி தத்துவா. அதுவே புரட்சி தலைவி மொழிமொழிந்த மக்களுக்கான ஆட்சி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலரவே உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலக்க போடுங்க. வருஷம் 3 சிலிண்டரு இலவசமா அடுப்பு எரிய அன்பு தாயை அள்ளி தர்றாரே. அம்மா இல்லம் திட்டத்தாலே சொந்த வீடும் அமையும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பஸ் பயணம் இலவசம். போதை பொருள் ஒழிக்கவே அதிரடி படை அமைத்து நாட்டை தூய்மை செய்வாரே. பத்திரிகை நண்பர்க்கு பாதுகாப்பு, நம்ம சாமானிய மக்களுக்கு சந்தோஷ வாழ்வுமே. அரிசி பருப்பு எண்ணெயும் கடையிலே காசு இல்ல இலவசமா கைக்கு வருமே. அரிசி அட்டை இருந்தா போதும் குழு 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 திருச்சி ஒண்ணு வீட்டு வாசலில் நிக்குமே. கல்யாண பெண்ணுக்கு பட்டு புடவை தாலிக்கு தங்கம் 50,000 பணமும் தேடி வருமே. குழு குழு பிரிட்ஜ் ஒண்ணு வீட்டு வாசலில் நிக்குமே. பொங்கு புடவை தாலிக்கு தங்க 50,000 பணமும் தேடி வருமே. சொன்னதை செய்யும் தலைவன் அம்மா மக்களின் வாழ்வை இகழ்த்து தான் வைப்பாரே. தமிழ்நாட்டு மைந்தர்கள் சிந்தனை செய்க, அந்த கால எட்டப்படியார் அரசை நினைவு கூறுக. கால விடிய அரசு செய்யும் அநியாயத்தை பாருங்க, நம் எட்டப்படியார் அரசு போல வருமா? அதுவே புரட்சி தலைவர் முன்மொழிந்த மக்களாட்சி தத்துவா. அதுவே புரட்சி தலைவி மொழிமொழிந்த மக்களுக்கு ஆட்சி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலரவே உங்கள் பொன்னான வாக்கு